வாழ்க்கை பயணத்திலே நாம் பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அப்பொழுது யாரோ ஒருவர் நம்மீது தரக்குறைவான வார்த்தைகள், அவமதிக்கும் செயல்கள் என்ற சேற்றை வாரி இறைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிமிடத்தில் நம் கைகள் பரபரக்கும். பதிலுக்கு நாமும் அந்த சேற்றை அள்ளி அவர் மீது வீசத் துடிப்போம் அல்லவா? ஆனால் ஒரு கணம் யோசியுங்கள். அவர் வீசியது அவருடைய குணத்தின் அடையாளம். அவர் கைகளில் ஏற்கனவே சேறு இருந்தது. அதை நம்மீது வீசிவிட்டார். இப்போது நாமும் பதிலுக்கு சேற்றை வீசினால் என்னவாகும்? நம் கைகளும் கரைப்படும். நமக்கும் அவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போய்விடும். மாறாக அமைதியாய் அந்த இடத்தை கடந்து செல்லலாம். நம் ஆடையில் படிந்த கரையை தட்டிவிட்டு நம்முடைய பாதையில் கம்பீரமாய் நடந்து செல்லலாம். ஏனெனில் அவர் வீசியது அவருடைய குணம். நாம் அந்த சேற்றை தொடாமல் கடந்து செல்வதுதான் நம்முடைய உயரிய குணம்